பல்லியம் அணியும் விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 29ஆம் நாள் திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் புனித பவுலின் விழா அன்று திருத்தந்தை அவர்களால் புதிதாக நியமிக்கப்பட்ட பேராயர்களுக்கு வழங்கப்படுவதே இந்த பல்லியம். இது திருத்தந்தையும் பேராயர்களும் மட்டுமே அணியக்கூடிய சிறப்பான திருவழிபாட்டு உடையாகும். ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட முன்னும் பின்னும் நீண்ட பட்டைகளை கொண்ட வட்டமான கழுத்தை சுற்றி அணியக்கூடியதாக அமைகின்றது. இதில் முன்னும் பின்னும் வலமும் இடமும் மார்பு பக்கமும் முதுகு பக்கமும் என 6 சிறிய கருப்பு சிலுவைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் ஆணிகளை குறித்து காட்டும்படி முன்னும் பின்னும் இடது தோளிலும் 3 ஊசிகள் பொருத்தப்பட்டிருக்கும். பல்லியம் என்பது தொலைந்து போனதை, நோயுற்றதை, வலுவிழந்த ஆட்டுக்குட்டியை தன் தோளில் சுமக்கும் நல்ல ஆயனின் குறியீட்டை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு பேராயரும் நல்ல ஆயனாக இந்த திரு அவையில் தனது பணியை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. அதோடு திருத்தந்தைக்கு தனது விசுவாசத்தையும் திருத்தந்தையோடு ஒன்றிப்பையும் அதிகார பகிர்வையும் குறிக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு பேராயரும் தங்களின் எல்கைக்குள்ளாக திருத்தந்தையின் அதே உச்சபட்ச மேய்ப்பு பணி அதிகாரத்தை கொண்டுள்ளார். திருத்தந்தை உலகின் எங்கிலும் பேராயர்கள் தங்களின் பேராயத்திற்கு உட்பட்ட பகுதியிலும் வழிபாட்டின் பொழுது தங்கள் எல்கைக்குரிய அதிகாரத்தை காட்டும் விதமாக இதனை அணிகின்றார்கள். இந்த 2026ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து 2 பேராயர்கள் இந்த பல்லியத்தை பெறுகிறார்கள். அதில் ஒருவர் நமது மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள். நமது மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்கள் திருத்தந்தையிடமிருந்து பல்லியம் பெறுகிற காட்சியை தான் இப்பொழுது காண்கிறீர்கள். இத்திருச்சடங்கின் போது பேதுரு பேராலயத்தின் மைய பீடத்தின் அடியில் புனித பேதுருவின் கல்லறையில்தான் இந்த பல்லியங்கள் வைக்கப்படுகின்றன. திருத்தந்தையின் அர்ச்சிப்பிற்கு பிறகு இவை பேராயர்களுக்கு வழங்கப்படுகின்றன. நமது பேராயருக்காகவும் மதுரை உயர் மறை மாவட்ட வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி.